எங்கள் அன்பு மகள் VR சாய் நிவர்த்திகாவின் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதை நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவேன். ரொம்ப போய் அவங்கள கங்க்ராச்சுலேஷன் சொல்றதா இருக்கட்டும், ரொம்ப அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும், அந்த தன்மை இருக்குது. நம்ம அடிக்கடி வின் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது எல்லா குழந்தைங்கிட்டையும் இருக்காது. நான் வின் பண்ணலையே அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருக்கும். பட் ஒவ்வொரு காம்படிஷன்லையும் செகண்ட் பிளேஸ் வந்தாலும் சரி, தேர்ட் பிளேஸ் வந்தாலும் சரி, ஷீ இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி. யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய பொண்ணு. உங்க கிளாஸ்ல என்ன ப்ராப்ளமா இருந்தாலும், எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த இன்கன்வீனியன்ஸா இருந்தாலும், ஒரு டீச்சர் மாதிரி அவங்க கிட்ட டீலிங் வச்சுக்கிட்டு அதை கரெக்டா எங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த நியூஸை சொல்லாம கரெக்டா யார்கிட்ட சொன்னா தீர்வு கிடைக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய பொண்ணு. அகாடமிக்ஸ் தாண்டி சில விஷயங்கள் நாங்க நோட்டீஸ் பண்ணது. வெரி ஹாப்பி தட் ஷி ஹஸ் பிகம் அ ஹிந்தி பண்டிட் இன் சச் அ யங் ஏஜ். எங்க ஸ்கூலுக்கும் பெருமை. என்ன சொல்றது, நாங்கள் அவளை பார்த்துட்டு இருந்ததுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைமில் தான் கோவிட் முடிச்சுட்டு அப்போ தான் அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்ரி திங் இன்வால்மெண்ட்டோட தான் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயத்தில் கூட பர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்காது. அந்த சப்போர்ட் அண்ட் என்ன சொல்கிறது என்கரேஜ்மெண்ட் அவளோட சரௌண்டிங்ஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்துமே கிடைச்சிருக்கு. நாட் ஒன்லி மதர் அண்ட் ஃபாதர், அவங்களோட ஃபேமிலி, இங்கே நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க அவங்க எல்லாருமே ப்ரெசென்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னாவே அவங்களுக்கு நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம அவங்களோட சரௌண்டிங்ஸ், அவங்களோட எல்லாமே ஸ்கூலு, பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே அவளுக்கு கரெக்டாக அமைச்சிருக்காங்க. வெரி பிளஸ்ட் சைல்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிஸ்ஸு இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மத ஸ்தானத்தில் இருந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லை அப்படின்னாக்க சாய் நிவர்த்திகா ஹிந்தி படிச்சிருக்கவும் முடியாது, இந்த அளவுக்கு பட்டம் வாங்கியிருக்கவும் முடியாது. ஸோ அவங்கள 2 வார்த்தை சாய் நிவர்த்திகா பற்றி பேசிட்டு அடுத்து பட்டம் வாங்குறதுக்கு அவங்க கூப்பிடுறாங்க. வாங்க. சாய் நிவர்த்திகாவை யூகேஜிலேருந்து தெரியும். யூகேஜிலேருந்து நான் பார்த்துட்டு அதாவது அந்த பொண்ணை நான் எல்லாரும் பார்த்துட்டே அப்பார்ட் ஃப்ரம் என்னோட கோச்சிங்க்கு அவளோட இன்ட்ரெஸ்ட்னால கூட அதை நல்லாவே ஷைன் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் இன்னொன்று அவங்க பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன் மேம் சொன்ன மாதிரி சூப்பராகவே இருக்குது. அவளுக்கு உடம்புக்கு முடியாமல் கூட அவள் அந்த எக்ஸாமில் சப்போஸ் அதை எழுத முடியுமான்னா ஓகே மேம் அப்படின்னு சொல்லி அந்த வீக் இல்லைன்னா அடுத்த வீக்கில் உடனே அவளுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் கொடுத்து அதை முடிக்கிற வரைக்கும் அவள் இது கட்ட மாட்டாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா பார்ட்டிசிபேஷன், எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு அவள் நல்லாவே என்ன சொல்கிறது எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாள். ஸோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. அவங்க அவளை ஒரு ஸ்டூடெண்டா என்னைக்குமே பாவிச்சதில்லை. நான் ஃபோன் பேசினா கூட என் பொண்ணு என்ன பண்றான் அப்படிதான் எப்பவுமே கேட்பாங்க. பாப்பா நேம் சொல்லி கூட அவங்க கேட்டதில்லை. அந்த தாயுள்ளம் அதுதான் அவளை இவ்வளோ. ஏன்னா நான் கடைசி 2 எக்ஸாம் கூட பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுறான்ட்டு. ஆனால் அவன் இல்லை மேம் சொன்னாது சொல்லியிருக்காங்க, நான் 8 எக்ஸாம் முடிச்சு நான் பண்ணிட்டு ஆகணும். அந்த ஒரு வெறி அவங்ககிட்ட இருந்தது. ஏன்னா ஹார்ட் ஒர்க்குங்கிறது பண்ணணும்னா அது தூண்டல் வேணும். அது அந்த வெறி இருந்தால் மட்டும்தான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் தான். பட் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு வெறி வேணும்ல, அதுக்கு மூல காரணம் அவங்க மேம் தான். ஸோ இப்போ போயிருக்கிற ஸ்கூல்லையுமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கரஸ்பாண்டன்ட் ஆகட்டும், ஹெச்எம் மேம், அவங்களோட கிளாஸ் மேம் எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல 1/2 hour ஸ்கூலில் என்ன நடந்ததுங்கிறத அவன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுவான். ஃபஸ்ட்டு ஒர்க் அவருக்கு அதுதான். அது ஃப்ரெண்ட்ஸோடையா இருக்கட்டும், மேமோடையா இருக்கட்டும், இன்ச்சா ஒரு புள்ளி கூட விட மாட்டான். நான் கூட படுறதா சொல்கிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவேன். நான் மற்றவங்ககிட்ட பேசுகிறேன், உங்ககிட்ட எனக்கு என்ன திருக்கோ எல்லாரும் சொல்லியிருக்கோம், எலாபரேட்டாக சொல்லுவோம். அப்போ அதனால நானும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாரும் ரொம்ப அவளை செதுக்குறாங்க, செதுக்குறாங்க, செதுப்பாங்க. அதுவும் அவளுக்கு ஒரு ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா, ஏன்னா எஜுகேஷன் தான், பட் இப்படி தான் இருக்கணும். ஒரு குழந்தைன்னா இப்படி தான் இருக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் செகண்டரி. உங்களால் வீட்டு வேலை பண்ணணும், அம்மாவை பார்த்துக்கணும், உனக்கு சில கடமைகள் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிடைக்கிற டைம்ல படி. அதனால மார்க் போகுது.
எப்பவுமே அப்படிதான். ஆனா இவன் அப்ப கூட சொல்லுவான், நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க செய்யறேன், ஆனா அதுல வர மார்க் போதும் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு எப்பவுமே சொல்லுவான். அதே போல எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு மார்க்கும் இப்போ எடுத்துறா. இதை சொல்ல போனா இப்போ குக்கிங் முதல் பண்ண எல்லாமே அவ தான் பண்றான். ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் பொண்ணை நினைச்சு. தேங்க்யூ. எல்லாரும் எங்க ஏற்றுக்கிறோம். சாயந்திரிக்கா எங்கள் பாப்பா நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இவன் இந்த அளவுக்கு எங்கள் பரம்பரையிலே பார்த்தீங்கன்னா முதல் ஹிந்தி பட்டதாரி, அது 12 வயசுல பிஎட் முடிச்சிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வந்து பாப்பா உங்கள்கிட்ட பேசலாம். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். எங்கள் அப்பா நேற்று கூப்பிட்ட உடனே வந்து எல்லோரும் பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் எல்லோரையும் அதை வரவேற்கிறேன். அண்ட் நான் வந்து ஹிந்தி படித்ததுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தேன் என்னோட ஹிந்தி மேம்க்கு நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன். அவங்க வந்து எப்போவுமே வந்து எனக்கு புரியிற மாதிரி சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அதனால தான் நான் வந்து இப்போ படிச்சிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் சாரு வந்து தமிழ் சொல்லித்தரப்போ ரொம்ப புரியிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லி தருவார். அப்போ அது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருந்தது. தமிழ் வந்து ஈஸி அப்படின்னு நினைக்கிறோம், பட் அதில் பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் வரப்போ தெளிவாக சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் நம்ம நல்லா படிக்க முடியும். ஸோ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேம் வந்து என்னோட குழந்தையாக பார்த்து ஒரு தாயத்தோடு அவங்க பண்ணதுனால தான் நான் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே என்னால் எப்போ டவுன் ஆனாலுமே மேமுக்கு கால் பண்ணால் உன்னால் முடியும் நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்குது. எனக்கு அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மேம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேப்பர்லலாம் போட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே ஸ்கூலில் வந்து நான் பண்ணது என்னமோ ஒரு குட்டி விஷயமா தான் இருக்கும். நான் ஸ்கூலில் வந்து அவங்க பேசுறது வந்து ரொம்ப நான் பெருசாக சாதிச்ச மாதிரி பேசுவாங்க. அண்ட் அதே மாதிரி நான் ஹிந்தி முடிச்சதுக்குமே வந்து எல்லாருமே கங்க்ராட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். இங்கே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருப்பீங்க, அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்மளோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம வந்து இதை முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில் தான் நம்ம படிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அது எல்லாருமே வந்து சீக்கிரமாக வெளிக்கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்துருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இவ்வளோ சூப்பராக பண்ணுறேன், எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் எங்கள் அப்பா தான். ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து என்ன விஷயமா இருந்தாலும் இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும்னு சொல்லி பொறுமையாக எனக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா மேலே எங்கள் அப்பா இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காரு, என்னையும் இவ்வளோ சப்போர்ட்டாக நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா தான். சின்ன வயசுலேருந்தே வந்து அம்மா மேலே அம்மா இப்படி இருக்காங்க, அம்மா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆழமான ஒரு இதை வந்து என் மனசில் ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவே எங்கள் அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சரி, பாப்பா சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்தவுடனே கண்டிப்பாக சொல்லி அவங்க கொண்டு போவான். அவள் அதுக்கு அந்த மாதிரி நல்லா படிச்சுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெருமையாக இருக்கிறதுலாம் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அபிமானம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. நானும் ரீடிங் நிறைய பண்ணுவேன், அவங்ககிட்ட புக்ஸ் வாங்கி படிச்சிருக்கேன். இப்போ தூரத்தில் வந்ததுனால இப்போ முடியறதில்ல. பொண்ணு இந்த அளவுக்கு வந்தது எனக்கே ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நினைச்ச கோபுரி அடையணும் நான் ஆசீர்வாதம் பண்றேன். வாழ்வோம் நம்ம. ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. பணம் காசிலே இந்த பாசம் இல்லையே, அன்பான மகள் வந்தார் அம்பானி நானாகிறேன். இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியின் பேத்தியே. தாயே தாயே மகளன வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய்.